பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திரியேக நாமம் நம்மை ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமீன். நாம் அனைவரும் ஜெபம் செய்வோம். திரியேக பராபரனாகிய கர்த்தாவே, தேவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாகிய நாங்கள் உம்மை வணங்கி போற்றி உமது திருவார்த்தை கேட்டறிந்து கிருபையின் ஆசீர்வாதத்தின் பெரும்படி இங்கே கூடியிருக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் உமது திருவார்த்தை ஆவலோடு கேட்டு அதன் வழியாக ஆத்ம பலம் பெற்று எங்கள் வாழ்க்கையை உமது நாமம் மகிழ்ப்படும்படி நடத்த பரிசுத்த ஆவியானவரை கொண்டு எங்களுக்கு துணை செய்தல வேண்டுமென்று எங்கள் இரட்சகராய் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். சுவாமி, கிறிஸ்துவ திருநாளில் பிந்தின 5ஆம் ஞாயிறாகிய இன்றைய ஆராதனைக்கு ஆரம்பமாக கீர்த்தனை எண் 6 தோத்திரம் இயேசு சுவாமி உமக்கென்றும் தோத்திரம் இயேசு சுவாமி என்ற பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம்.
கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. பிரார்த்தனை செய்வோமாக. சர்வத்திற்கும் வல்ல கடவுளே, உம்மிடத்திலே அன்பு கூறியோடுக்கு கண்ணு கிட்டாத நன்மைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிற ஆண்டவரே, நாங்கள் எல்லாவற்றிற்கும் மேலாகும் அன்பு கூறும் நாங்கள் விரும்பக்கூடிய எல்லாவற்றிற்கும் மேற்பட்ட உம்முடைய வாக்குறுதிகளை பெற்றுக்கொள்ள உம்முடைய அன்பின் தீயை எங்கள் இருதயத்திலே முட்டியருள வேண்டும் என்று உம்மோடும் தூய ஆவியானவரோடு என்றென்றைக்கும் உயிரோடு அரசாடுகிற எங்கள் ஆதரேசு கிறிஸ்துவின் வழியா உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம். மூவர்மை திருநாளுக்கு பின்வருகின்ற 5வது ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய நாளுக்காக தெரிவு செய்யப்பட்ட நிருப சுவிசேஷ பகுதிகளை நாம் கவனமாய் வாசிக்க கேட்போமாக. மூவர்மை திருநாளுக்கு பின்வருகின்ற 5வது ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய நாளுக்காக தெரிவு செய்யப்பட்ட நிருப பகுதியை நாம் முதலாவது கவனமாய் வாசிக்க கேட்போம். அது அப்போஸ்தலனாகிய பேதுருவுக்கு எழுதிய முதலாவது நிருபம் 3வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 15 வசனங்கள் அடங்கிய பகுதி. 1 பேதுரு 3வது அதிகாரம் 8லிருந்து 15 வசனங்கள். இறுதியாக நீங்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டிருங்கள், பிறரிடம் இரக்கமும் சகோதர அன்பும் பரிவுள்ளமும் மனத்தாழ்மையும் கொண்டிருங்கள். தீமைக்கு பதில் தீமை செய்யாதீர்கள், படிச்சொல்லுக்கு படிச்சொல் கூறாதீர்கள், மாறாக ஆசி கூறுங்கள். ஏனென்றால் கடவுள் வாக்களித்த ஆசியை உரிமையாக்கிக் கொள்வதற்கே அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். வாழ்க்கையில் இன்பம் காணவும் நல்ல நாட்களை காணவும் விரும்புவோர் தீச்சொல்லிலிருந்து தம் நாவை காத்துக்கொள்க. வஞ்சக மொழியை தம் வாயை விட்டு விலக்கிடுக. தீமையை விட்டு விலக்கி நன்மை செய்க. நலவாழ்வை நாடி அதை அடைவதிலேயே கருத்து கொள்க. ஏனெனில் ஆண்டவரின் கண்கள் நேர்மையானவர்களை நோக்குகின்றன, அவர் செவிகள் அவர்களது மன்றாட்டை கேட்கின்றன. ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோருக்கு எதிராக இருக்கின்றது. நன்மை செய்வதில் நீங்கள் ஆர்வமுடையவர்களாய் இருந்தால் உங்களுக்கு தீமை செய்ய போகிறவர் யார்? நீதியின் பொருட்டு துன்புற வேண்டி இருப்பினும் நீங்கள் பேறு பெற்றவர்களே. யாருக்கும் நீங்கள் அஞ்சி நடுங்கவோ மனம் கலங்கவோ வேண்டாம். உங்கள் உள்ளத்தில் கிறிஸ்துவை ஆண்டவராக கொண்டு அவரை தூயவர் என போற்றுங்கள். நீங்கள் எதிர்நோக்கி இருப்பதை குறித்து யாராவது விளக்கம் கேட்டால் விடையளிக்க நீங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாய் இருங்கள் என்றார் என்பதுவே. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட நிருப பகுதி வாசித்தாயிற்று. கர்த்தத்தாமே நாம் நித்தியமான ஜீவ வழிகளில எந்தென்றும் நிலைத்திருந்து வாழ கிருபையும் அருளும் புரிவாராக. ஆமென். ஆண்டவர் நல்லவர், துன்ப நாளில் அவர் காவலரனாவார். அவரிடம் அடைக்கலம் புகுந்தோரை அவர் அறிவார். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மூவர்மை திருநாளுக்கு பின்வருகின்ற 5வது ஞாயிறாகிய இன்றைய நாளுக்காக தெரிவு செய்யப்பட்ட
நற்செய்தி பகுதியை நாம் கவனமாக வாசிக்க கேட்போமாக. அது பரிசுத்த லூக்காவினுடைய நற்செய்தி நூல் 5வது அதிகாரம் 1வது வசனத்தில் இருந்து 11 வசனங்கள் அடங்கிய பகுதி. பரிசுத்த லூக்காவினுடைய நற்செய்தி நூல் 5வது அதிகாரம் 1வது வசனத்தில் இருந்து 11 வசனங்கள் அடங்கிய பகுதி. ஒரு நாள் அவர் கெனசரேத்து ஏரிக்கரையில் நின்று கொண்டிருந்தார். திரளான மக்கள் இறைவார்த்தையை கேட்பதற்கு அவரை நெருங்கிக் கொண்டிருந்தனர். அப்போது ஏரிக்கரையில் 2 படகுகள் நிற்க கண்டார். மீனவர் படகை விட்டு இறங்கி வலைகளை அலசிக் கொண்டிருந்தனர். அப்படகுகளுள் ஒன்று சீமோனுடையது. அதில் இயேசு ஏறினார். அவர் கரையிலிருந்து அதை சற்றே தள்ளும்படி அவரிடம் கேட்டுக்கொண்டு படகில் அமர்ந்தவாறே மக்கள் கூட்டத்திற்கு கற்பித்தார். அவர் பேசி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்க உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். சீமோன் மறுமொழியாக, ஐயா, இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஆயினும் உமது சொற்படியே வலைகளை போடுகிறேன் என்றார். அப்படியே அவர்கள் செய்து பெரும் திரளான மீன்களை பிடித்தார்கள். வலைகள் கிழியத் தொடங்கவே மற்ற படகிலிருந்து தங்கள் கூட்டாளிகளுக்கு சைகை காட்டி துணைக்கு வருமாறு அழைத்தார்கள். அவர்களும் வந்து 2 படகுகளையும் மீன்களால் நிரப்பினார்கள். அவை மூழ்கும் நிலையில் இருந்தன. இதை கண்ட சீமோன் பேதுரு இயேசுவின் கால்களில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவி, நீர் என்னை விட்டு போய்விடும் என்றார். அவரும் அவரோடு இருந்த அனைவரும் மிகுதியான மீன்பாட்டைக் கண்டு திகைப்புற்றனர். சீமோனுடைய பங்காளிகளான செபதேவின் மக்கள் யாக்கோபும் யோவானும் அவ்வாறே திகைத்தார்கள். இயேசு சீமோனை நோக்கி, அஞ்சாதே, இது முதல் நீ மனிதரை பிடிப்பவன் ஆவாய் என்று சொன்னார். அவர்கள் தங்கள் படகுகளை கரையில் கொண்டு போய் சேர்த்தபின் அனைத்தையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள் என்றார் என்பதுவே. பராபரனுடைய நல்ல வார்த்தைக்காக அவருக்கு உலகெங்கிலும் உள்ள திருச்சபை மக்களோடு ஐக்கியப்பட்டவர்களாக பக்தி விசுவாசத்தோடு நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச அறிக்கையின் வழியாக சேர்ந்து அறிக்கையிடுவோம். வாருங்கள். அப்போஸ்தல விசுவாச அறிக்கை. பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பத்தில் உட்பவித்து கன்னி மரியாளிடத்தில் பிறந்து பொந்தியு பிலாத்துவின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து உயிர்த்தெழுந்தார். பரத்திற்கு ஏறி எல்லாம் வல்ல பிதாவாகிய கடவுளுடைய வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோருக்கும் மரித்தோருக்கும் நியாய தீர்ப்பளிக்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமீன். நாம் அறிக்கை செய்த இந்த விசுவாச அறிக்கையில நாம் மரண பரியந்தம் நிலைத்திருக்க ஒவ்வொரு இறைவன் தாமே நமக்கு ஆன்மபலம் அளிப்பாராக. ஆமீன். புகழ்ச்சி உண்டாக. ஞானப்பாடல் எண் 3. ஞானப்பாடல் 3. கர்த்தாவின் திருநாள் இதாம், விசாரம் வேலையை எல்லாம் மறந்தவர் முன் யாவரும் வந்து அவரை பணியவும் அல்லேலுயா என்ற பாடலின் முதல் 4 கவிகளை நாம் பாடுவோம்.
பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் நமக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பின் திருச்சபையின் மக்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நல் நாமத்திலே அன்போடு கூட நான் இந்த நாளிலே வாழ்த்துகின்றேன். இந்த அருமையான முகநூல் பதிவின் வழியாக உங்களோடு கூட இந்த திருத்துவ திருநாளுக்கு பிந்தின 5வது ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய தினத்தில் கர்த்தருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வுறுகிறேன். இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே பரிசுத்த லூக்காவினுடைய நற்செய்தி நூல் 9வது அதிகாரம் 57வது வசனத்தில் இருந்து 62 வசனங்களை மையமாக கொண்டு ஒரு சில காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். வாரும் பரிசுத்த ஆவியானவரே, விசுவாசிக்கிற எங்களுடைய உள்ளங்களிலே உடைய அன்பின் அனலை நீ முட்டியரிடும். பற்பல மொழிகள் பேசுகின்ற பற்பல ஜாதியினரை விசுவாச உரிமைக்குள்ளாக கூட்டிச் சேர்த்திருக்கின்ற தேவரீர், எங்களையும் கூட உடைய விசுவாச உரிமைக்குள்ளாக கூட்டிச் சேர்த்திடும். உடைய வசனமே சத்தியம் சுவாமி. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த அருமையான நாளிலே நாம் இயேசுவை பின்தொடர்வோம் என்ற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்றேன். இயேசுவை பின்தொடர்வோம். ஒரு சிறிய நிகழ்வோடு கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் மத்தியில் நான் இந்த நாளிலே பகிர்ந்து கொள்கிறேன். ஒருவிடத்திலே இளைஞர் ஒருவர் சென்று, ஐயா, ஞானம் அடைவதற்கு மிக சுலபமான ஒரு வழி ஒன்றை எனக்கு சொல்லுங்கள் என்று கேட்டார். அப்பொழுது குரு சொன்னார், நீ ஒவ்வொரு நாளும் உன்னிடத்தில் இருக்கிற மறைநூலை எடுத்து வாசித்துவிட்டு பின்னர் நீ திராட்சை பழங்களை சாப்பிடு என்று சொன்னார். இதை சொன்னதும் அந்த அருமையான இளைஞர் சொன்னார், மறைநூலை நான் வாசித்து தியானித்து விட்டு எத்தனை திராட்சை பழங்களை நான் சாப்பிட வேண்டும் என்று கேட்டார். உடனே குரு சொன்னார், நீ மறைநூலிலே எவ்வளவு பகுதிகளை வாசிக்க வேண்டும் என்று சொல்லி என்னிடத்திலே நீ கேட்டிருந்தால் நீ ஞானம் அடைவதிலே நீ நாட்டம் கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி நான் நினைத்திருப்பேன். ஆனால் நீயோ எவ்வளவு திராட்சை பழங்களை சாப்பிட வேண்டும் என்று சொல்லி நீ கேட்டபடினாலே, நீ சாப்பாட்டை மட்டுமே அதிகமாக சிந்தித்துக் கொண்டிருந்தபடினாலே நீ என்னுடைய சீடனாக ஒரு காலம் இருக்க முடியாது என்று சொல்லி, அங்கே நீ ஞானத்தையும் அடைய முடியாது என்று சொல்லி, தயவு செய்து நீ இங்கிருந்து வெளியே போய்விடு என்று சொல்லி அவனை விரட்டிவிட்டார். அன்புக்குரியவர்களே, உணவு, பணம், பொருள், அதிகாரம், இன்னும் பிற செயல்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து வாழுகின்ற ஒருவரால் நிச்சயமாக ஞானத்தை, அதாவது இறைவனை அடைய முடியாது. இன்றைக்கு நாம் அடிக்கடி சொல்லுகிற ஒரு அருமையான வார்த்தை, இறையச்சம் என்பது ஞானத்தோடு தொடர்புடையது என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான திருத்துவ திருநாளுக்கு பிந்தின இந்த 5வது ஞாயிற்றுக்கிழமையில சிலுவையை ஏற்க இன்றைக்கு தயக்கமுடைய மனிதர்கள் எல்லாம் இன்றைக்கு நிச்சயமாக இயேசுவினுடைய சீடராய் இருக்க முடியாது என்று இந்த தலைப்பு இன்றைக்கு நமக்கு மிக தெளிவாக சொல்லுகிறது. அழைப்பு பெற்றோர் யாரும் புறப்படுவீர், இது ஆண்டவர் கட்டளை கீழ்ப்படிவீர் என்ற பாடல்களை ஒருவேளை நாம் பாடலாம். ஆனால் அந்த அழைப்பை நாம் எந்த அளவிலே இன்றைக்கு நாம் புரிந்து கொண்டிருக்கின்றோம், அந்த அழைப்பை குறித்து நாம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அந்த கரிசனையை நாம் எவ்வாறு இன்றைக்கு தியாகமாக எடுத்துக்கொண்டிருக்கிறோம், இதை சற்று இந்த நாளிலே சிந்தித்து பார்ப்போம். முதலாவது, ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், சிலுவையை ஏற்க தயங்குபவர் இயேசுவின் சீடராய் இருக்க முடியாது. இன்றைய நற்செய்தி பகுதியை வாசிக்கிற பொழுது 3 விதமான மனிதர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்ந்து வருவதாக இங்கே சொல்லுகிறார்கள். அங்கே சொல்லுகின்ற பொழுது முதலாவது அங்கே வருகின்ற அல்லது 2வது வருகின்ற அல்லது 3வது வருகின்ற இந்த நபர்கள் எல்லாம் அங்கே உண்மையான நோக்கத்தோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் பின்தொடர்ந்தார்களா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை என்று சொல்ல வேண்டும். முதலாவது அங்கே வருகின்ற மனிதர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் சொல்லுகிறார்,
நீர் எங்கு சென்றாலும் நான் உம்மை பின்தொடர்வேன், நீர் எங்கு சென்றாலும் நான் உம்மை பின்தொடர்வேன் என்று சொன்னார். அவரிடத்திலே இயேசு கிறிஸ்துவானவர் சொன்னார், மானுட மகனுக்கு தலை சாய்க்க கூட இடமில்லை என்று அவர் சொன்ன பொழுது அங்கே அவர் இயேசுவை விட்டு விலகி சென்று விடுகிறார். அன்புக்குரியவர்களே, இந்த மனிதனுடைய வாழ்க்கையில சீடத்துவ வாழ்க்கை என்பதை நாம் கண்ணோக்கி பார்க்கின்ற பொழுது அது புகழ் தரக்கூடியது, மகிழ்ச்சி நிறைந்தது, இப்படியாக அவன் நினைத்துக் கொண்டு அங்கே மகிழ்ச்சியை மட்டுமே தன்னுடைய வாழ்க்கையில அங்கே உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவன் கருதி அங்கே ஆண்டவருடைய அந்த சன்னிதானத்திற்கு அவன் வந்து அங்கே துன்பத்தையும் சவால்களையும் ஏற்றுக்கொள்ள மனம் ஒவ்வாத நிலையிலே அவற்றையெல்லாம் ஏற்க அவன் துணிவுடைய அந்த நிலை அவனுக்கு இல்லாதபடியினாலே அவன் கடந்து போய்விட்டான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், தன்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு என் பின்னே வர வேண்டும் என்று அவர் கட்டளையிடுகிறார். இன்றைக்கு நம்முடைய சிலுவையை நாம் எடுத்துக்கொண்டு நாம் ஆண்டவரின் பின்னே செல்ல தயாராக இருக்கிறோமா? இரண்டாவது, கடந்ததை நினைத்து வருந்துவோர் இயேசு கிறிஸ்துவின் சீடராக இருக்க முடியாது. இதை நான் மிக சுருக்கமாக சொல்லுகிறேன். இரண்டாவது மனிதன் அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் சென்று என்னை பின்பற்றி வா என்று அங்கே சொல்கிறார். அவரோ அங்கே சொல்லுகிற பதிலை பாருங்கள். நான் முதலாவது போய் இறந்தோரை நான் அடக்கம் செய்துவிட்டு வந்து விடட்டுமா என்று கேட்கிறார். அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லுகிறார், இறந்தோரை அடக்கம் செய்வதற்கு ஆட்கள் இருக்கிறார்கள், நீ என்னை பின்தொடர் என்கிறார். அன்புக்குரியவர்களே, இங்கே இறந்த காலத்தை குறித்து கவலைப்படுகின்ற இந்த அருமையான மனிதனை போல இன்றைக்கு பலரை நாம் அன்றாட வாழ்க்கையிலே காண்கின்றோம். இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துடைய சீடராக இருக்க முடியுமா என்று சொன்னால் நிச்சயமாக முடியவே முடியாது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சீடராக ஒரு மனிதன் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் கடந்ததை நினைத்து வருந்துகின்ற மனிதனாக ஒரு காலம் இருக்க முடியாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மூன்றாவதாக ஆண்டவர் சொல்லுகிறார், முன்வைத்த காலை பின் வைப்பவர்கள் இயேசுவின் சீடராக இருக்க முடியாது. இந்த மூன்றாவது கருத்தை பார்க்கிற பொழுது இயேசு தன்னிடம் வந்த அந்த மூன்றாவது மனிதரிடத்தில் என்னை பின்பற்றி வா என்று இங்கே சொல்லுகிறார். அவன் இயேசுவிடத்தில் சொல்லுகிறார், என் தாய் தந்தையரிடத்திலே நான் விடை பெற்று வர வேண்டும், எனக்கு அதற்காக அனுமதியும் என்று சொல்லுகிறார். உடனே இயேசு கிறிஸ்துவானவர் அங்கே சொல்லுகிறார், கலப்பையில அங்கே கை வைத்த பின் திரும்பி பார்க்கும் எவரும் இறையாட்சிக்கு அங்கே உட்பட தகுதி இல்லை என்று சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு முன்வைத்த காலை பின்வைப்போர் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய சீடத்துவ வாழ்க்கைக்கு அவர் நிச்சயமாக அவர் ஏற்புடையவராக அல்லது தகுதியுடையவராக இருக்க முடியாது. இதுதான் இயேசு கிறிஸ்து இங்கே கற்றுக் கொடுக்கின்ற பாடம். சிலுவையை ஏற்க தயங்குபவராக இருந்தாலும், இறந்த காலத்தை குறித்து ஒரு மனிதன் கவலைப்படுகின்றவனாக இருந்தாலும், எடுத்த செயல்களில ஒரு மனிதன் அங்கே பின்வாங்குபவனாக அவன் இருந்தாலும் அவன் இயேசுவின் சீடராக இருக்க முடியாது என்பதுதான் அவர் கூறுகின்ற அல்லது அவர் கூற விரும்புகின்ற மிக சிறப்பான நற்செய்தியாக இருக்கிறது என்பதை நீங்களும் நானும் இந்த நாளிலே புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்று சொன்னால் யார் ஆண்டவரின் சீடராக இருக்க முடியும்? இந்த கேள்வி உங்களுக்கும் எனக்கும் இன்றைக்கு எழ வேண்டும். இந்த கேள்விக்கு ஒரு அருமையான பதிலை ஆண்டவர் சொல்லுகிறார். இறைவன் பொருட்டு எல்லாவற்றையும் இழப்பவரே இயேசு கிறிஸ்துவினுடைய சீடராக இருக்க முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். நாம் மேலே நான் சொன்னேன், 3 விதமான மனிதர்கள் அங்கே சிலுவையை எடுத்துக்கொண்டு அங்கே ஆண்டவருக்கு பின்பறாதவர், கடந்ததை நினைத்து அங்கே வருந்துபவர், முன்வைத்த காரை பின்வைப்பவர்கள், இவர்களெல்லாம் இயேசுவின் சீடராக முடியாது என்று சொன்னால் யார் சீடராக முடியும் என்ற கேள்விக்கு இங்கே சரியான ஒரு பதில் இங்கே நம்மிடத்தில் எழும்புவது இயல்பானதே. அன்புக்குரியவர்களே, இந்த கேள்விக்கான விடையை இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட பகுதியில் இன்றைக்கு நாம் அறிந்து கொள்கிறோம். இன்றைக்கு கடவுள் தன்னுடைய பணிக்காக பல மனிதர்களை அழைக்கிறார். அப்படி அழைக்கின்ற பொழுது திரளான மீன்களை பிடித்தது நிமித்தமாக இன்றைக்கு மத்திய நற்செய்தியிலே நாம் வாசித்தோம். இன்றைக்கு ஒரு மனிதன் இன்றைக்கு ஆண்டவரை பின்தொடர எத்தனிக்கிறார். இதை கண்டு பிரமித்து போன யாக்கோபும் யோவானும் கூட அங்கே ஆண்டவரை பின்தொடர எத்தனிக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே,
இதற்கு காரணம் என்ன? அவர்கள் அற்புதத்தை பார்த்ததுனாலா அல்லது அடையாளங்களை பார்த்ததுனாலா? இந்த அற்புதங்களை பார்த்து திரளான மீன்களை பார்த்த பொழுது அவர்கள் அங்கே தன்னுடைய வாழ்க்கையை அங்கே அர்ப்பணித்ததற்கு காரணம் என்னவென்று பாருங்கள். அதற்கு முக்கியமான ஒரு காரணம், இது உலகத்தில் நடைபெறாத ஒன்று. நான் பல காலம் மீன் பிடித்திருக்கிறேன். நான் பல வருடங்கள் இந்த நதியில என்னுடைய வாழ்க்கையை நான் செலவிட்டிருக்கிறேன். ஆனால் ஒருபோதும் இவ்வாறாக கண்டதில்லை என்று அங்கே சீமோன் சொல்லுகிற அந்த வார்த்தை இன்றைக்கு உங்களையும் என்னையும் வியப்பிற்குள்ளாக ஆக்குகிறது. இன்றைக்கு நாம் அடிக்கடி பழைய ஏற்பாட்டு பகுதியில ஒரு அருமையான பகுதியை வாசிப்போம். அது உங்களுக்கெல்லாம் தெரிந்த ஒரு பகுதி தான். அது 1 அரசர்களுடைய புத்தகத்தில் 19வது அதிகாரத்தில் அங்கே 16வது வசனம் அல்லது 19வது வசனத்திலிருந்து 21 வசனம் வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகளை ஒருவேளை நீங்கள் வீட்டிலே இன்றைக்கு நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே கடவுள் தன்னுடைய பணிக்காக எலிசாவை அழைக்கின்றார். அவர் எல்லாவற்றையும் செய்துவிட்டு அங்கே நான் வர வேண்டும் என்று அவன் சொல்லவில்லை. அவன் உழுது கொண்டிருக்கிறான். அதாவது ஏற்பூட்டி உழுது கொண்டிருக்கிற, விவசாயம் செய்து கொண்டிருக்கிற ஒரு மனிதனை ஆண்டவர் அழைத்த பொழுது அவன் உடனடியாக புறப்பட்டு அங்கே வந்து அவன் ஆண்டவருடைய சமூகத்தில் தன்னை அர்ப்பணித்தான். அதுவும் எப்படி அர்ப்பணித்தான்? தான் உழுது அங்கே அந்த இடத்துல அந்த நிலத்தை விவசாயம் செய்ய பயன்படுவதற்கு இருக்கிற அருமையான காளை மாடுகளை, அந்த ஏற்பூட்டிய அந்த விறகுகளை எல்லாம் விறகுகளாக்கி, அங்கே ஏற்பூட்டிய அந்த மரங்களை அவன் விறகுகளாக்கி, அங்கே காளைகளை அங்கே அவன் அடித்து அதை சமைத்து தன்னுடைய அருமையான அந்த வாழ்க்கையில ஆண்டவர் அழைத்தது நிமித்தமாக சந்தோஷப்பட்டு அனைவருக்கும் விருந்து படைத்து இறைவாக்கினர் அங்கே எலியாவை அங்கே பின்தொடரும்படியாக இந்த எலிசா அங்கே கடந்து வருகிறார். அன்புக்குரியவர்களே, நற்செய்தியிலும் இன்றைக்கு ஆண்டவர் தன்னுடைய பணிக்காக சீடர்களை அழைத்த பொழுது அவர்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆண்டவரை பின் சென்றார்களே. இதிலே உண்மையான சீடர்கள் யார் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இன்றைக்கு நாம் 3 நபர்களை சொன்னோம். இன்னும் மத்தேயுவையும் நாம் சொல்லலாம். இன்றைக்கு இப்படி உண்மையிலேயே யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் பொருட்டு எல்லாவற்றையும் இழக்க துடிகிறார்களோ அவர்கள் மட்டும் இயேசுவினுடைய சீடர்களாக இருக்க முடியும் என்று இன்றைக்கு இந்த வார்த்தை நமக்கு மெய்ப்பிக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஒரு சமயத்தில் ஒரு சம்பவத்தோடு நான் இந்த காரியத்தை சொல்கிறேன். ஒரு சமயத்தில் இல்லற வாழ்ந்து கொண்டிருந்த ஒருவர் ஒரு நாள் திடீரென்று அவர் நான் கடவுளை கண்டேன், அவருடைய பணிக்காக அவர் என்னை அழைப்பதாக நான் உணர்ந்து விட்டேன், எனவே நான் இந்த அழைப்பிற்கு அல்லது இந்த வேண்டுகோளுக்கு அவர் சொல்லாமல் இந்த அழைப்பிற்கு இணங்கி நான் அவர் பணிக்காக நான் துறவரம் போட போகிறேன் என்று சொன்னார். அவர் தன்னுடைய குடும்பம், மனைவி, குழந்தைகள் இதை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு துறவரம் மேற்கொண்டார். அப்பொழுது அவருடைய மனைவி அவரை பார்த்து, நான் துறவரம் மேற்கொள்ள உங்களோடு வரட்டுமா என்று கேட்டார். அப்பொழுது அந்த மனிதன் சொன்னார், உன்னால் துறவு வாழ்க்கை வாழ முடியாது, அது மிகவும் கஷ்டம் என்று அறிவுரை கூற தொடங்கினார். அவர் சொன்னதை மறுத்த அவருடைய மனைவி சொன்னார்கள், நீங்கள் ஏற்கனவே துறவியாகிவிட்டபடியினால உங்களுக்கு நான் மனைவி என்ற அர்த்தத்தில் இப்பொழுது நான் இல்லை என்று சொன்னார். அப்பொழுது அவர் சொன்னார், உன்னுடைய விருப்பத்தை நீ சொல் என்று சொன்ன பொழுது, நீங்கள் ஏற்கனவே துறவியாகிவிட்டதால் இப்பொழுது நீங்கள் என்னுடைய கணவரும் கிடையாது, நான் உங்களுடைய மனைவியும் கிடையாது என்று சொன்னார். நான் என்னுடைய விருப்பப்படி நான் துறவரம் புக விரும்புகின்றேன் என்று சொன்னார். அதனால் நான் என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப் போகிறேன் என்று சொன்னார். இந்த அருமையான கணவர் சொன்னார், சரி விதி யாரை விட்டது என்று தனக்குள்ளே இவர் நொந்து கொண்டு அவர் துறவர மடத்தை நோக்கி அங்கே கடந்து போய் கொண்டார். அவருடைய மனைவியும் பின்னாலே நடந்து வந்து கொண்டிருந்தார்கள். இருவரும் காடு கரை என்று சொல்லி, ஆறுகள் என்று சொல்லி அவர்கள் பல மைல் தூரம் நடந்தார்கள். இறுதியில ஒரு இடத்திற்கு அவர்கள் அங்கே கடந்து வந்து கொண்டிருந்த பொழுது ஒரு மாணிக்க கல் ஒன்று வழியிலே கிடந்தது. முன்னாலே நடந்து சென்று கொண்டிருந்த அருமையான இந்த கணவன் தன்னுடைய மனைவி இந்த மாணிக்க கல்லை பார்த்து விட்டால் துறவரம் மேற்கொள்வதை அவள் மறந்து விடுவாளா என்று சொல்லி அங்கே எண்ணியவளாக அங்கே அவன் என்ன செய்தான் தெரியுமா? அவன் தன்னுடைய காலால் அங்கே மண்ணிலே போட்டு மாணிக்க கல்லை அங்கே மறைத்து வைத்துக் கொண்டிருந்தான். அவருடைய மனைவி பின்னாலே வந்து கொண்டிருந்தார்கள். தன்னுடைய கணவன் ஏதோ ஒரு காரியத்தை அங்கே செய்து கொண்டிருக்கிறார், எதையோ மிதித்துக் கொண்டே இருக்கிறார் என்று சொல்லி அவருடைய மனைவி பின்னாலே வந்தார்கள். அவர்
அங்கே தன்னுடைய மனைவி மாணிக்கக்கல்லை பார்த்ததும் அங்கே துறவரம் வாழ்க்கையை மேற்கொள்வதை விட்டுவிட்டு மீண்டுமாக இல்லறம் சென்று விடுவாள் என்று நினைத்து கொண்டு அங்கே அவர் அப்படி செய்தார். ஆனால் அவருடைய மனைவி, நீங்கள் என்ன காரிலே போட்டு மேய்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார். அது ஒன்றுமில்லை என்று சொல்லி முதலாவது இவர் மழுப்பி பார்த்தார். ஒன்றும் முடியவில்லை. மனைவியோ விடாப்பிடியாக கேட்டதுனால கடைசியில அந்த கணவர் சொன்னார், தன்னுடைய காலை எடுத்து காட்டினார். அப்பொழுது அந்த அருமையான நேரத்தில் அவருடைய மனைவி அவரிடத்துல சொன்னார், அட பாவி மனுஷா, உனக்கு இன்னுமா மாணிக்க கல்லுக்கும் மண்ணாங்கட்டிக்கும் வேறுபாடு தெரியாமல் போய்விட்டது. துறவற வாழ்க்கை மேற்கொள்வதற்கு ஒருவருக்கு மிக முக்கியமானது என்று என்னவென்று சொன்னால், எல்லாவற்றையும் அங்கே இழந்து எல்லாவற்றையும் அங்கே பெரிதென கருதாமல் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அங்கே ஆண்டவருக்கு பின் செல்வதுதான் என்பதை புரிந்து கொள்ளாமல், நீங்கள் மாணிக்கக்கல்லை எனக்காக மறைத்து வைத்துக் கொண்டு நான் சென்ற பிற்பாடு அதை எடுத்து வைத்துக் கொள்ளலாம் என்று யோசித்திருக்கிறீர்களா என்று மனைவி இடத்துல அந்த மனைவி அந்த கணவனிடத்தில் திருப்பி கேட்டார். அன்புக்குரியவிட அங்கே துணுக்கு கோலம் கொண்ட அந்த மனமானது அங்கே மாணிக்க கல்லுக்கும் அங்கே மண்ணாங்கட்டிக்கும் வேறுபாடு பார்ப்பதில்லை என்பதை அந்த அருமையான மனைவி அவரிடத்தில் சுட்டிக்காட்டினார். அன்புக்குரியவிட நாம் நம்முடைய தமிழ் மறையிலே ஒரு அருமையான காரியத்தை அடிக்கடி பேசுகிறோம். உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரிந்த திருவள்ளுவருடைய அந்த திருக்குறளை நான் இன்றைக்கு உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன். அந்த அருமையான குறளில் ஒரு குறளை சொல்லுகிறார். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு என்று அவர் கூறுவார். ஒருவேளை நீங்கள் யோசித்து பாருங்கள், பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு என்ற இந்த அருமையான கருத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, ஒருவேளை இயேசுவின் சீடராக ஒரு மனிதன் இருக்கிறார் என்று சொன்னால், அவன் ஒப்பற்ற செல்வமாம் அங்கே இறைவனை பற்றி கொள்ள அவன் முழுமையாக முழுமனதோடு அவன் இருந்து விட்டான் என்று சொன்னால், எல்லாவற்றையும் இழக்கவும் அங்கே உதறித்தள்ளவும் தயாராக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த குறளும் நமக்கு சொல்லுகின்றது. அன்புக்குரியவிட அப்படி என்று சொன்னால், இயேசுவினுடைய சீடர்கள் அங்கே தூய ஆவியினுடைய அந்த தூண்டுதலுக்கேற்ப தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும். அன்புக்குரியவிட இயேசுவினுடைய சீடராக வேண்டும் என்று சொன்னால் அங்கே எல்லாவற்றையும் இழப்பதற்கு அங்கே தயாராக இருக்க வேண்டும் என்பதை நாம் இன்றைக்கு சிந்தித்து பார்த்தோம். இப்பொழுது இயேசுவினுடைய சீடர்களாக இருக்கிறவர்கள் அங்கே பரிசுத்த ஆவியானவருடைய அந்த தூண்டுதலுக்கு ஏற்ப அவன் தன்னுடைய வாழ்வை அவன் அமைத்துக் கொள்ள வேண்டும். அங்கே சீடத்துவ வாழ்க்கையில அவன் அடுத்த நிலையை குறித்து அவன் முழுமையாக சிந்தித்து அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கலாத்தியருக்கு எழுதிய அந்த திருமுகத்தை நீங்கள் வாசித்தீர்கள் என்று சொன்னால், அப்போஸ்தலனாகிய பவுலடிகளார் அந்த 2வது வாசகத்தில் அவர் சொல்லுவார், கிறிஸ்து இயேசுவால் அடிமை நிலையிலிருந்து விடுவிக்கப்பட்டு உரிமை வாழ்வை பெற்ற நாம் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தி தூய ஆவியாரின் தூண்டுதலுக்கேற்ப வாழ வேண்டும் என்று புனித பவுலடிகளார் சொல்லுவார். இன்றைக்கு நாம் இப்பகுதியிலே சொல்வதைப் போல இயேசு கிறிஸ்துவினாலே நாம் அழைக்கப்பட்டு விட்டோம் என்று சொன்னால், அவருடைய பணியை செய்யும் ஒவ்வொருவரும் உண்மையிலேயே அங்கே தூய ஆவியானவருடைய தூண்டுதலுக்கு ஏற்ப நாம் வாழ்கின்றோமா என்று இன்றைக்கு சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு அழைப்பின் ஞாயிறிலே நாம் கடந்து செல்கிறோம். ஒருவேளை நாம் ஊனியல்பினாலே தூண்டப்பட்டு சொந்த விருப்பத்தை அங்கே நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்கிறோமே என்று சொன்னால், தூய ஆவியானவர் நம்மிடையே இடைப்பட மாட்டார். ஆகவே தூய ஆவியானவருடைய அந்த அருமையான அந்த தூண்டுதலுக்கு ஏற்ப நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால், அங்கே கடவுளின் திட்டத்தை அங்கே நிறைவேற்றுகின்ற மக்களாக நாம் வாழுவோம் என்று சொல்வதில் அங்கே ஐயமில்லை. அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே தூய ஆவியானவர் எப்பொழுதும் நம்மிடையே செயல்பட வேண்டும் என்று ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைத்துக் கொண்டிருக்கின்றார். அரேபிய பாலைவனத்தில் புறா மனிதர் என்ற ஒரு மனிதர் இருப்பதாக அங்கே அரேபிய இலக்கியங்கள் சொல்லுகிறது. அதற்கு அங்கே டவுமேன் என்று அந்த பகுதியிலே சொல்லுவார்கள். அவர் பாலைவனத்தில் பயணம் செய்பவர்களுக்கு மிகப்பெரிய வழிகாட்டியாக இருப்பாராம். அது எப்படி என்று சொன்னால், இந்த புறா மனிதர் தான் வைத்திருக்கின்ற புறாவினுடைய கால்களிலே ஒரு கயிறை கட்டி வைத்திருப்பாராம். அந்த கயிறை
கட்டிய பிற்பாடு நல்ல முறையில அவர் பயிற்சி கொடுத்து தான் எங்கிருந்து புறப்படுகிறோம், எங்கே செல்கிறோம், எங்கே திரும்பி வருகிறோம் என்பதை, எந்த இடத்திலிருந்து நாம் எந்த திசை நோக்கி செல்லுகிறோம் என்பதையும் அவர் தெளிவாக அந்த புறாவிற்கு சொல்லிக் கொடுத்திருப்பார். அப்படி சொல்லிக் கொடுக்கின்ற சமயத்தில் அவை முழுமையாக கற்றுக்கொள்ளுமா. எப்பொழுதெல்லாம் பாலைவனத்திலே பயணம் செய்பவர்கள் வழி தெரியாமல் அங்கே தத்தளிக்கிறார்களோ அல்லது அவரே வழி தெரியாமல் தத்தளிக்கிறாரோ அப்பொழுதெல்லாம் அதில் காலிலே கட்டப்பட்டிருக்கின்ற அந்த நூல் கயிற்றின் ஒரு முனையை பிடித்துக்கொண்டு மறுமுனையை அவர் அங்கே அந்த புறா செல்வதற்காக அவர் தளர்த்து விடுவாராம். அப்படி செல்லுகிற பொழுது அந்த புறாவானது சரியான திசையை நோக்கி அங்கே பறந்து செல்லுமா. அவர் சேர வேண்டிய இடத்தை அங்கே செல்வதற்கு அது பேருதவியாக இருக்கும் என்று இந்த அருமையான டவுமேன் என்ற அந்த அரேபிய பாலைவன புறா மனிதனுடைய வரலாறு சொல்லுகின்றது. இன்றைக்கு இந்த காரியத்தை பார்க்கிற பொழுது அந்த மனிதன் செய்த செயலை பாருங்கள். தான் மட்டும் பயன்பெற வேண்டும் என்று அவன் நினைக்கவில்லை. மாறாக அங்கிருக்கும் மக்களும் அங்கே பேருதவியாக இருந்து அவர்களும் இந்த காரியத்தை செய்து கொள்ள வேண்டும் என்று இந்த மனிதன் விரும்புகின்றார். எப்படி புறாவானது வழி தெரியாமல் இருந்த மக்களுக்கு நல்வழியை காட்டுவதற்கு பேருதவியாக இருக்கிறதோ அதை போலவே புறாவடிவிலே இருக்கிற தூய ஆவியானவர் இன்றைக்கு நம்மிடையே செயல்பட்டு திக்கற்று நாம் தவிக்கின்ற வேளைகளில நமக்கு நம்முடைய வாழ்க்கையில அவர் கடந்து வந்து நம்மோடு கூட கடந்து வருவது மாத்திரமல்ல, நமக்கு பேருதவி செய்கிறவராக மாறுகிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஏனென்றால் தூய ஆவியானவர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இடைப்பட வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்வதைப் போல அவர் முழு உண்மையை நோக்கி வழி நடத்துகின்றவர். இதை யோவான் தன்னுடைய நற்செய்தியுள்ள 16வது அதிகாரம் 13வது வசனத்தில் சொல்லுகிறார். இயேசுவால் அவருடைய பணியை இன்றைக்கு செய்வதற்கு சிறப்பாக அழைக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் இந்த நாளிலே ஒப்பற்ற செல்வமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பொற்று நாம் எல்லாவற்றையும் இழப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு நம்முடைய விருப்பத்தின்படி நாம் எந்த சூழலிலும் வாழாமல் தூய ஆவியானவருடைய தூண்டுதலுக்கு ஏற்ப நீங்களும் நானும் வாழ்வோம் என்று சொன்னார். அதன் வழியாக இயேசுவினுடைய உண்மையான சீடர்களாக நீங்களும் நானும் நிச்சயமாக மாறுவோம். வருகின்ற 9ஆம் தேதி உங்களுக்கெல்லாம் நினைவு வருகின்ற ஒரு நாள் மிசியோன் தோத்திர பண்டிகை, த மிஷன் தேங்க்ஸ் கிவிங் டே என்று நம்முடைய திருச்சபை இந்த நாளை அழைக்கிறது. நமக்கு நற்செய்தியை அறிவிப்பதற்கு 4வது பிரெட்ரிக் மன்னனால் அழைப்பு பெற்ற சீகன் பார்க்கும் பிடிச்சவும் அந்த நாளிலே வந்தார்கள். அவர்கள் வந்த நாளை வருகின்ற 9ஆம் தேதி நாம் நினைவு கூறப் போகிறோம். அந்த நாளிலே நாம் அவருடைய பணி செய்ய அழைக்கப்பட்டிருக்கிற நாம் எல்லோரும் அந்த நாளை சிறப்பாக கொண்டாடுவோம். இந்த நாளிலும் அதற்கான ஆயத்தத்தோடு கடந்து செல்வோம். ஒரு சிந்தனையோடு நான் இந்த நாளின் செய்தியை நிறைவு செய்கிறேன். உயர்ந்த லட்சியத்தை கொண்ட வாழ்க்கையே தலை சிறந்த பெருமையுள்ள வாழ்க்கை என்று சொல்லி அல்மரான் என்ற எழுத்தாளர் சொல்லுவார். அதாவது உயர்ந்த லட்சியத்தை கொண்ட வாழ்க்கையே தலை சிறந்த பெருமையுள்ள வாழ்க்கை. அந்த வாழ்க்கை வாழ இயேசுவின் வழியிலே நடக்கின்ற நாம் எல்லோரும், நாம் ஒவ்வொருவரும் அவரை பின்தொடர்ந்து நடப்பதை மாத்திரமல்ல, அவருடைய சீடராக நாம் இருப்பதையும் உயர்ந்த லட்சியமாக நாம் கொண்டு வாழுகின்ற பொழுது சீடத்துவ வாழ்க்கையிலே வருகின்ற அந்த சிலுவைகளை நாம் துணிவோடு தாங்கிக் கொள்ளுவோம். அதன் வழியாக இறையருளை நாம் நிறைவாக பெறுவோம். இத்தகைய வாழ்விலே வளர்ச்சியிலே நாம் கடந்து செல்ல மூவொரு இறைவன் தாமே நமக்கு ஆன்ம பலம் அளிப்பாராக. ஆமீன். தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். ஜெபம் செய்வோமாக. சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் நிறைந்த பரம தந்தையாகிய கடவுளே, உம் அழைப்பை ஏற்றுக்கொள்ளுகிற நாங்கள் எங்கள் சிறுமையை சுமந்து கொண்டு உம்மை பின்தொடர எங்களுக்கு அருள்தாரும். உம் கிருபையின் பிரசன்னத்தில் நாங்கள் கீழ்ப்படிந்தவர்களாக வாழ பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஏவி எடுப்பட்டும். இந்த நாளிலே நாங்கள் பெற்றுக்கொண்ட செய்தியின் வழியாக உம் அழைப்பை நாங்கள் உதாசீனப்படுத்துகிற மக்களாக அல்லாமல் உம்முடைய அருமையான அழைப்பை நாங்கள் ஏற்றுக்கொண்டவர்களாக, அன்றைக்கு சீடர்கள் எப்படி எல்லாவற்றையும் துறந்து உம்மை பின் சென்றார்களோ அதை போல நாங்களும் உம்மை பின் சென்ற எங்களுக்கு உறுதுணையும் ஒத்தாசையும் எங்கள் விசுவாசத்தையும் வர்த்திக்க செய்யும். உம் திருவுடை சித்தத்துக்கு எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். வழிநடத்தும் ஆசீர்வதியும் வல்லமை உடைய உம் வார்த்தைகள் எங்கள் வாழ்வின் வெளிச்சமாகட்டும். இயேசுவின் வழி எல்லாவற்றையும் வேண்டி நிற்கிறோம் நல்ல தந்தையே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும்
பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் சமாதானமும் வழிநடத்தலும் நித்திய கிருபையும் மாறாத தெய்வீக பிரசனம் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலமும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பின் திருச்சபையின் மக்களே, உங்கள் யாவரையும் நான் மீண்டுமாக ஆண்டவரின் திருப்பெயரில் அன்புடன் வாழ்த்துகின்றேன். கர்த்தருக்கு சித்தமானால் வருகின்ற 9ஆம் தேதி ஜூலை 9 மிசியோன் தோத்திர பண்டிகை ஆராதனை நம்முடைய சுப்பிரமணியபுரம் குருசேகர தூய யோவான் ஆலயத்திலே மாலை 6:30 மணி அளவிலே நடைபெறும் என்பதை சபையாருக்கு அன்புடன் அறிவித்துக் கொள்கிறேன். அரசு நமக்கு வழிபாட்டு தலங்களை திறப்பதற்கு அனுமதி அளித்திருக்கின்ற காரணத்தினாலே நாம் வருகின்ற வெள்ளிக்கிழமை முதல் நாம் ஆராதனை வழிபாடுகளை சிறப்பாக நடத்துவதற்கு ஏதுவாக நம் ஆலயங்களை சமூக இடைவெளியோடு நாம் முகக்கவசம் அணிந்து நம்முடைய அருமையான ஆலயங்களிலே கடந்து வந்து நாம் ஆண்டவரை தரிசிப்போம். அது மாத்திரமல்ல, வருகிற 9ஆம் தேதி முதல் நம்முடைய ஆலய வழிபாடுகள் வழக்கம் போல நடைபெறும் என்பதை சபையாருக்கு அன்புடன் அறிவித்துக் கொள்ளுகின்றேன். ஆகவே திருச்சபை மக்கள் இந்த மிசியோன் தோத்திர பண்டிகை ஆராதனைகளே பங்கு பெற்று உற்சாகத்தோடு தங்கள் ஆலய ஆராதனைகளிலே பங்கு பெறவும், நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க செய்கிற ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தவும், நம் மூதாதைய மிஷனரிகளை நினைவு கூறுகின்ற அத்தருணத்தில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் ஒருவருக்கொருவர் கருத்து கொள்ளவும் அந்நாளை பிரத்யேகமாக ஆண்டவர் தாமே நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமீன். இதை பற்றிய அறிவிப்பு ஆண்டவரின் அருளால் நம்முடைய சுப்பிரமணியபுரம் குருசேகரம் KK நகர் பகுதியைச் சேர்ந்த திரு சந்திரமோகன் திருமதி ராணி இசபெல்லா அவர்களுடைய திருக்குமாரன் செல்வன் C. நவீன் ரத்னகுமார் அவர்களும், வேலூர் தென்னிந்திய திருச்சபை ரூட் ஷெப்பர்ட் சர்ச்சில் வசிக்கின்ற திரு ஜோசப் டொமினிக் திருமதி FC கிறிஸ்டினா அவருடைய குமாரத்தி செல்வி J. ஜெனிபர் ஏஞ்சலின் அவர்களும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றிருக்கிறார்கள். இத்திருமண செய்தி இப்பொழுது 2ஆம் முறையாக இச்சபைக்கு அறிவிப்பு செய்யப்படுகிறது. திருமணத்திற்கு ஏற்புடைய தடை இருக்கும் என்று சொன்னால் அதை அறிந்தவர்கள் திருமணத்திற்கு முன்பதாகவே எழுத்து மூலமாக ஆயருக்கு தெரிவிக்க வேண்டும். கடவுள் அவர்களுக்கு தம்முடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் அளித்து அவர்கள் தங்கள் இல்லற வாழ்க்கை கிறிஸ்துவ முறைப்படி தொடங்கவும் இறைப்பற்று உள்ளவர்களாக வாழவும் கடவுள் அருள் செய்வாராக. ஆமீன். கர்த்தாவின் சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமீன். பராபருடைய சொல்லுக்கிடங்காத ஈவுக்காக அவருக்கு தோத்திரம் செலுத்துவோமாக. ஆமீன். புகழ்ச்சி உண்டாக ஞானப்பாடல் எண் 147 என்ற பாடலை பாடுவோம். நான் உம்மை முழு மனதாலும் சிநேகிப்பேன் என் இயேசுவே, நான் உம்மை நித்தம் வாஞ்சையாலே பின் செல்வேன் என் ஜீவனை, குலை துடிக்கும் மட்டும் நீர் என் நெஞ்சில் தங்குவேன். இந்த பாடலின் முதல் 4 கதைகளை சேர்ந்து பாடுவோம்.
கிருபையுள்ள பராபரனே, உமது திருச்சித்தத்தின்படி இம்மையில் துன்பம் அனுபவிக்கிறவர்களுக்கு நித்திய ஆறுதலையும் பேரின்பத்தையும் அளிப்பதாக வாக்கருளிய பரமபிதாவே, உமது சித்தத்தை நாங்கள் அறிந்து நீர் அருளும் சமய சகாயத்தில் நம்பிக்கை வைத்தவர்களாய் துன்பத்தை பொறுமையோடு சகித்து நித்திய மோட்ச பாக்கியத்தை பற்றிய நினைவினால் எங்களை ஆற்றி தேற்றிக்கொண்டு வாழ எங்களுக்கு துணையளிக்க வேண்டுமென்று உம்மை வேண்டிக் கொள்கிறோம். எல்லாம் வல்ல கடவுளே, துன்பம் அனுபவிக்கிறவர்களுக்கு ஆறுதலும் ஆத்தும பலம் குறைவாக இருப்பவருக்கு புத்தியரும் அளிக்கிற பரமபிதாவே, துன்பத்தை தாங்க பலமற்று தவிக்கும் உம்முடைய பிள்ளைகள் பெருமூச்சு விட்டு உம்மை நோக்கி கெஞ்சி மன்றாடும் போதும் அவர்களுடைய விண்ணப்பத்திற்கு தயவாக செவி சாய்த்து அவர்கள் தங்கள் துன்ப நேரத்தில் உமது சகாயத்தை பெற்று அனுபவிக்கும்படி அருள் புரிய வேண்டுமென்று உம்மை வேண்டிக் கொள்கிறோம். வல்லமையும் இரக்கமும் நிறைந்த கடவுளை பரமபிதாவே, உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் உமக்கு விரோதமாக செய்து வரும் பாவங்களினால் எங்களுக்கு நோய்களும் துன்பங்களும் வருவது நியாயமாயினும் தேவரீர் உமது இரக்கத்தின் நிமித்தம் எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களிடையே பரவி வரும் இந்த கொடிய நோய் எங்களுக்கு வராமல் தடுத்தருள வேண்டுமென்று உம்மை நோக்கி வேண்டிக் கொள்கிறோம். இந்த நோயினால் வருந்துவோரை கிருபையாக கண்ணோக்கி அவர்களுக்கு செய்யப்படும் சிகிச்சைகளை ஆசீர்வதித்து நற்சுகத்தை அளிக்க வேண்டுமென்று உம்மை வேண்டிக் கொள்கிறோம். சுவாமி, ஆமீன். நாம் ஆண்டவருடைய ஜெபத்தை சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றென்று வேண்டிய எங்கள் ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னித்திருக்கிறதைப் போல எங்கள் பாவ கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையில் நின்று எங்களை ரட்சித்தருளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவர்களே. ஆமீன். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க செய்து உன்னிடம் கிருபையுள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உனக்கு பிரசன்னமாக்கி உனக்கு நற்சமாதானம் தந்தருளுவாராக. கீர்த்தனை எண் 227. அனுக்கிரக வார்த்தையோடு இப்போது அடியாரை அனுப்பும் ஐயா, மனமதில் தயவுறும் மகத்துவ பரணி வந்தனம் உமக்காமீன் என்ற பாடலை சேர்ந்து பாடுவோம்.